பெரியார் அவர்களின் குடும்ப வாழ்க்கையும் தன் வரலாறும். தோற்றமும் இளமையும் ஒன்று. தந்தை பெரியார் அவர்கள் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஈரோட்டில் வெங்கடநாயக்கர், சின்னத்தாயம்மாள் ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். பெரியாரின் பெற்றோர்கள் தொடக்கத்தில் வறுமையில் வாழ்ந்தாலும் தங்களது கடின உழைப்பாலும் துணைவியாரின் விடாமுயற்சியாலும் ஈரோட்டில் நாயக்கர் என்றாலே வெங்கடநாயக்கர் என தெரியும் அளவிற்கு செல்வந்தராக, சிறந்த வணிகராக, தான தர்மங்கள் செய்பவராக வாழ்ந்தார். வெங்கடநாயக்கருக்கு 2 மகன்கள், 2 மகள்கள். பெரியாருக்கு தாய் தந்தை வைத்த பெயர் ராமசாமி. இவர் சிறு வயது முதலே துடுக்காகவும் குறும்புகள் நிறைந்தவராகவும் எதற்கும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பவராகவும் வளர்ந்தார். சிறு வயதில் குழந்தை இல்லாத இவருடைய சிறிய பாட்டிக்கு தத்து கொடுக்கப்பட்டு அங்கு யாருடைய கட்டுப்பாடுமின்றி சுய சிந்தனையாளராக வளர்ந்ததால் திரும்பவும் தாய் தந்தையரிடம் வந்துவிட்டார். 5 வயதில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார். பெரியாருக்கு நேர்மாறாக அவருடைய மூத்த சகோதரர் ஈவே கிருஷ்ணசாமி எல்லோராலும் பாராட்டப்படும் பிள்ளையாக இருந்தார். பெரியார் பள்ளிக்கு செல்லும் வழியில் உள்ள பெட்டிக்கடை ராமநாத ஐயரிடம் மூட பழக்கங்கள் பற்றி விவாதம் செய்வார். ஒரு நாள் ராமநாத ஐயர் எது நடந்தால் அதற்கு காரணம் தலைவிதிதான் என்று கூறுவார். அவருக்கு பாடம் போட்டுவதற்காக அவரது கடைக்கு முன்னால் நிழலுக்காக போடப்பட்டிருந்த கீற்று தட்டியின் முட்டுக்கம்பை தட்டிவிட்டார். அந்த தட்டி ராமநாத ஐயரின் தலையில் விழுந்தது. ஏன் இப்படி செய்தாய் என ராமநாத ஐயர் கேட்டதற்கு, எல்லாம் தலைவிதிப்படி தான் நடக்கும் என்றீர்கள், இதுவும் உங்கள் தலைவிதிப்படி தான் நடந்துள்ளது என பெரியார் கூறிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். பெரியார் 10 வயது இருக்கும் பொழுது மிகவும் குறும்பு செய்பவராகவும் புழங்கக்கூடாத ஜாதியினுடன் பழகி அவர்கள் வீட்டிலேயே உணவு உண்பதாலும் கோபமுற்ற அவருடைய தந்தை அவருடைய 2 கால்களிலும் விலங்கு கட்டைகளை பூட்டிவிட்டார். பெரியாருக்கு 19 வயதாகும்போது 13 வயது நிரம்பிய நாகம்மையாரை திருமணம் செய்து வைத்தார்கள். நாகம்மையார் அவர்கள் பெரியார் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் துணையாக நின்றார். மேலும் வீட்டிற்கு வரும் அனைவரையும் வரவேற்று விருந்தளித்தார். நாகம்மையாருக்கு பெரியாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. 5 மாதத்தில் அதுவும் இறந்துவிட்டது. இருந்தாலும் நாடெங்கும் குடும்ப கட்டுப்பாட்டை பரப்பினார். நாகம்மையார் அவர்கள் வாழ நினைத்ததும் எனக்காகவே அன்றி தனக்காக அல்ல என்று பெரியாரால் பாராட்டப்பட்ட நாகம்மையார் 1933இல் காலமானார். நாகம்மையாரின் மறைவிற்கு பின் தீவிரமாக பொதுப்பணி செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றார் பெரியார். நாகம்மையார் மறைவுற்ற மறுநாளே திருச்சியில் 144 தடை உத்தரவை மீறி சீர்திருத்த திருமணத்தை செய்து வைத்து சிறை சென்றார். பிறகு காசி பயணம் மேற்கொள்கிறார். உயர் ஜாதிக்காரர்கள் தில்லுமுள்ளுகளை வெளிக்கொணர்ந்த காரணத்தினாலும் ஆச்சாரங்களுக்கு எதிராக நடந்து கொண்டதாலும் பெரியாரின் தந்தை அவர்கள் இவர் மீது மிகுந்த கோபம் கொண்டு அடித்து விட்டார். கோபம் கொண்ட பெரியார் தனது 25 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி காசிக்கு சென்றார். செல்வதற்கு முன்பாக தான் அணிந்திருந்த தங்க நாய்களை தந்தையின் நண்பரிடம் கொடுத்து விட்டு சென்றார். அவரோடு 2 பார்ப்பனர்களும் தொடர் வண்டியில் காசிக்கு சென்றனர். காசியை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டிருந்த பெரியாருக்கு அங்கு கண்ட காட்சிகள் அதிர்ச்சியாக இருந்தன. அங்கு சத்திரங்களில் பார்ப்பனர்களுக்கு மட்டும் உணவளித்தார்கள். அதனால் அவரோடு வந்த பார்ப்பனர்கள் இருவரும் அவரை பிரிந்து சென்றனர். காசியில் ஒழுங்கீனமும் விபச்சாரமும் மலிந்து கிடந்ததை கண்டார். ஒருவேளை உணவிற்காக எச்சிலைக்கு ஏங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டது. வெறுப்புற்ற பெரியார் மீண்டும் தாய் தந்தையரிடம் வந்தார். கொடுத்து வைத்திருந்த நாய்களை மீண்டும் கொண்டு வந்து தன் தந்தையிடம் கொடுத்தார். மகன் திரும்பியதில் பெருமகிழ்ச்சி அடைந்த அவரின் தந்தையார் தன்னுடைய வியாபார பொறுப்புகள் அனைத்தையும் மகனிடம் ஒப்படைத்தார். காசியில் இருந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு என்ன செய்தார் என்று கேட்ட தந்தையிடம், நீங்கள் செய்த தானங்களை அங்கே வசூல் செய்தேன் என நகைச்சுவையாக சொல்லிவிட்டார். அடுத்து, பெரியாரின் தந்தை 1911இல் மறைந்தார். தந்தையின் பணிகளை ஊரில் செய்த பெரியார் பல தேவஸ்தானங்களுக்கு தலைவராக இருந்தார். 1919இல் ஈரோட்டில் நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது ஈரோட்டில் பிளேக் என்னும் உயிர்கொல்லி நோயால் பலர் மாண்டனர். பிணங்களை தொட எல்லாரும் அஞ்சிய வேளையில்
பெரியார் அநேக பிணங்களை தன் தோள் மீது தூக்கிச் சென்று அடக்கம் செய்தார். ஈரோட்டில் நகர்மன்ற தலைவராக இருந்தபோது 3 உறுப்பினர்கள் கொண்ட வருமான வரி அலுவலக குழு உறுப்பினர்கள் போன்ற 29 பொது நிறுவனங்களின் பொறுப்பேற்று சமுதாய பணி செய்தார். பெரியாருக்கு ராவ் பகதூர் பட்டமும் பரிந்துரை செய்யப்பட்டது. ஈரோட்டில் பெரியார் நகர்மன்ற தலைவராக இருந்தபொழுது சேலத்தில் ராஜகோபாலாச்சாரி நகர்மன்ற தலைவராக இருந்தார். இருவரும் உயிர் நண்பர்களாக இருந்தனர். ஈரோட்டில் இருக்கும் சிறப்பான சுகாதார நிலையை கண்ட ஈரோட்டில் உள்ள சுகாதார அதிகாரிகளை சேலத்திற்கு அனுப்புமாறு கேட்டார். இருவரும் நண்பர்கள் எனினும் அவரவர் கொள்கையில் சிறிதிலும் விட்டுக் கொடுக்கவில்லை. ஈரோட்டிற்கு வருகை புரிந்த சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு சாதாரண ஹோட்டல் சாப்பாட்டை கொடுத்து தனது சிக்கனத்தை காண்பித்தார். ஈரோட்டில் பெரியார் வீட்டிற்கு மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி, திரு ஜெயபிரகாஷ் நாராயணன், ராஜகோபாலாச்சாரியார், திருவிதாங்கூர் மன்னர் போன்றவர்கள் வந்து தங்கி பெரியாரோடு அளவலாவி சென்றுள்ளனர். இவரது சகோதரின் மகள் சிறு வயதிலே விதவையானது அவரது மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் காரணமாக 1909 அவருக்கு விதவை திருமணம் நடத்தி வைத்தார். காந்தி சுட்டு கொண்டபோது நாடெங்கும் கடும் கலவரம் நடந்தது. பெரியாரின் போதனையால் தமிழகம் மட்டும் அமைதி தீவாக திகழ்ந்தது. இந்தியாவிற்கு காந்திதாசம் என பெயரிட வேண்டும் என்று கூறினார். வச்சுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.